ஹாய் ஹேமா. நான் யூக்லிப்டஸ் காட்டு பக்கம் போறேன். நீங்களும் வரீங்களா? சாரி, நான் தேக்கு காட்டு பக்கம் போறேன். இப்போ நான் போற யூக்லிப்டஸ் காட்டுல நேத்து ஒரு பறவை பார்த்தேன். அதை கூவுனது தோடிராகம் போல இருந்துச்சு. அது இருக்கட்டும், உங்க புலி வேட்டை எவ்வளவு தூரம் இருக்கு? ராத்திரியில தீவிரமா தேடிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த புலி நிச்சயமா என் கையால சாகும். ஐயோ, தவறிடுச்சு. ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ். சாரி, எடுக்கும்போது அதுல என் காலடி பதிஞ்சிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க சொன்ன மாதிரி இங்க ஜனங்களை புலிதான் கொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? What do you mean? ஐ மீன், மனுஷனே கொல்லிட்டு புலி கொன்னுடுச்சுன்னு சொல்றாங்களோன்னு. ஜேம்ஸா? சே, அவன் தெய்வம் மாதிரி. மனுஷன் சாகடிச்சிட்டு புலி மேல பழைய போடுறாங்கன்னு சொன்னப்போ ஜேம்ஸ் முகமே மாறிடுச்சு. அது ஒரு மாதிரி சைக்காலஜிமா. பூனையை பார்த்தாலும் எலியை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுவான். ஜேம்ஸ் ரொம்ப நல்லவன். துஷ்டனையும் துன்மார்க்கனையும் புரிஞ்சுக்காம நல்லவன்னு சொல்றீங்களா? உன்னை என்னடா செஞ்சான்? முதல்ல ஒரு தடவை நம்ம ஜீப்பை கேட்டு வாங்கிட்டு போய் அதுல இருக்கிற டயரை மாத்திட்டாங்க. அதை கேட்கறதுக்கு வீட்டுக்கு போனா உள்ள வளைய சத்தம் கேக்குது. பயந்து ஓடி இருந்தேன். அவங்கள போய் தெய்வங்கிறீங்களே, சைத்தான். டயரை மாத்திக்க சொன்னது நான் தான். நீ உடனே இந்த இடத்த விட்டு போகல. டேய், நாங்க இப்ப ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறோம். நாளைல இருந்து ஜீப்பை என்கிட்ட கொடுத்துட்டு நீ அந்த புதக்குழிக்கு காவலா படத்துக்கு போ. ஜேம்ஸ் டவுட்டா இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணு. ஜேம்ஸ் பூட்ஸோட அடையாளமும் முகமூடி பூட்ஸோட அடையாளமும் ஒரே மாதிரி இருந்தால் ஒழிய அரெஸ்ட் செய்ய முடியாது சார். அப்போ முகமூடி பூட்ஸ் அடையாளத்தையும் எடுத்துக்குவோம். எடுக்கிறதுக்கு அவன் என்ன நம்ம வீட்டு வேலைக்காரனா? ஆபத்தானவன். அப்படின்னா தீவிரமா யோசிக்க வேண்டியதான். ஏயா, ஒண்டியா காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹேமாவை கொல்லணும்னு முகமூடிங்க, அந்த முகமூடிகளை கொல்லணும்னு கொலைகாரன் ஃபாலோ பண்றான்னு சொல்றேன். ஆமா. அப்படி இன்னொரு வேலை செய்யுங்க. காட்டுல ஒரு ஏகாந்தமான வேலையில ஒரு ஏகாந்தமான இடத்துல நீங்க ரெண்டு பேரும் தீவிரமா காதலிக்கிறீங்க. என்னது? சும்மா காதலிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. தான் விரும்புற பொண்ணை இன்னொருத்தன் தன் கண்ணெதிரிலே அணைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான்னா தெய்வமானாலும் பொறாம வரும். அந்த பொறாமையில வெளிப்பட்டுடுவாங்க. அப்ப பூட்ஸ் அடையாளம் என்ன? ஆளையே பிடிச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? அது சரி, அந்த நிலைமையில வெளிப்படுத்துவாங்களா? எனக்கு என்னமோ திடமான நம்பிக்கை இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போமே. இந்த இடம் வசதியா இருக்கு.
ஏமா சொல்லு ஹேமா, முகமடிக்காரன் கண்ணில் பட்டானா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன பல விதத்திலும் பயமுறுத்தினா. உன்னோட சேர வேண்டாம்னோ, எப்பவும் போல ஒண்டி கட்டியா காட்டுல தெரியணும்னு நீ என்னென்ன செஞ்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி யூக்லிப்டஸ் பிளான்டேஷன் பக்கத்துல சிகப்பு சந்தன மரத்து கீழே வச்சிருன்னு சொன்னா. அவ எப்படி இருப்பா? நான் மரத்து கிளையில சிக்கிக்கிட்டு இருந்ததுனால அவனை சரிவர பார்க்க முடியாம போச்சு. அவனை நான் பார்த்ததாக உங்ககிட்ட சொன்னா நம்ம 2 பேருமே தீர்த்து கட்டிடுவேன்னு பயமுறுத்தினா. ராஸ்கல், நீ பயப்படாத ஹேமா, அவன் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நீ அவன் சொல்றபடியெல்லாம் நடந்துக்க. ராத்திரி உட்கார்ந்துகிட்டு நீ எழுதின மொத்த கட்டுரையும் படிச்சேன். இன்னும் எழுத வேண்டியது பாதிக்கு மேல இருக்கு. ஹிந்தோளம், சிவரஞ்சனி, பயனுராகத்தை பத்தி 3 சாப்டர் பாக்கி இருக்கு. இந்த ராகத்துல பாடுற பறவைங்க இந்த காட்டுல கண்ணிலே படல அங்கிள். மனசு உன் வேலையில செலுத்தினா கண்ணில் படுறது மட்டும் இல்ல, தானே அவன் தோல்ல வந்து உட்காரும். ஆனா அவன் மனசோ அந்த அமர் மேலையும் அவனோட இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி செய்யறதுலையும் தான் இருக்கு. என்ன அவன் உதவி இல்லாம வேலை நடக்காதுன்னு சொன்னே நீ. அந்த புத்தகத்தை எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டியது என் கடமைன்னு அந்த அமரும் சொன்னான். ஆனா இப்ப நடந்தது என்ன? என் வேலையும் நின்னு போச்சு, என் லட்சியமும் தோல்வி அடைஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த முகமுடியோட சூழ்ச்சி. நான் என்ன பண்றது? நீ உன் வேலையை சரியா செய்துக்கிட்டு போயிருந்தா எந்த சக்தி உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. மத்தவங்க சந்தோஷத்தை விட உங்க வேலைதான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இந்த புஸ்தக பைத்தியத்துல விழுந்த உங்களுக்கு நான் என்ன ஆயிடுவேனுங்கிற பயமே இல்லையே. இதனால உங்களுக்கு வேணும்னா திருப்தி கிடைக்கலாம், ஆனா உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இருக்கலாம், ஆனா எதையுமே சாதிக்க முடியாம வீணா போன என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில இதை ஒன்னையாவது சாதிக்கலாங்கிற ஆசை என்னை இப்படி பேச வைக்குது. இது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், ஆனா எனக்கு இது வாழ்க்கையோட லட்சியம். ஏமா லட்சியம்? பறவைகள்லாம் ஒவ்வொன்னா காட்டு விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆக்டிவா வேலை செஞ்சு என்னோட கோரிக்கை நிறைவேற்று.
ஒரு பக்கம் ரத்த ஆறு ஓடிட்டு இருந்தாலும் பறவைகளோட சீசன் முடியறதுக்குள்ள உங்க புத்தகத்தை முடிக்கணும். அவ்வளவுதானே? ஆகட்டும். அப்படியே பூகம்பமே வந்து இந்த உலகமே அழியறதா இருந்தாலும், எதிர்பாராம எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் சாகிறதா இருந்தாலும் உங்க புத்தகத்தை மட்டும் பூர்த்தி செய்யணும். ஆல்ரைட், செய்யறேன். ஏன் உயிரை விட, மத்தவங்க உயிரை விட உங்களோட அபிலாசையை மட்டும் பூர்த்தி செய்யறேன். ஏமா, காலையில இருந்து எங்க போயிருந்த? உன்னோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த காட்டுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் விளையாட்டு பொம்மை ஆயிட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் உங்க தேவைக்காக நேசிக்கிற மனுஷங்க. நீங்க எப்படி ஆட்டி வைக்கிறீங்களோ அப்படி ஆடுற பொம்மைனா. அன்போட நேசிக்கிறவங்களே இல்லைங்க. யோசிச்சு பார்த்தா மிருகங்களை தவிர இங்க மனுஷங்களே இல்ல. வேண்டாம், இந்த காட்டுல இருந்து நான் சீக்கிரமா வெளியேறி போயிடணும். ஹேமா, முதல்ல என்னுடைய தேவைக்காக காதலிச்சங்கிறது உண்மைதான் ஹேமா. ஆனா இப்ப நான் காதலிக்கிறது உன்னை விட மேலான உன் மனச. ஆனா நெருக்கடியான இந்த நேரத்துல உன் காதலை விட என் கடமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்னுடைய தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்துற மனுஷனா நான் உன் கண்ணுக்கு தெரியல. உன் மனசை தொட்டு சொல்லு, இந்த மரண போராட்டம் நடக்காம நிறுத்த நான் செய்யற இந்த முயற்சி குற்றங்கிறியா? உன் உதவியை கேட்கறது தப்புங்கிறியா? என்னோட சக்திக்கு மேலான வலிமை கொண்ட அந்த கும்பலை பிடிக்கிறது பாவங்கிறியா? அப்படின்னா என் முயற்சியை நானே பண்ணிக்கிறேன். நான் வரேன். அமர், நான் என்ன செய்யணும் சொல்லு. செத்து போன சுமதி கோதுமை கலர் காட்டன் சாரி கட்டிக்கிட்டு எப்பவும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு புலிராஜன் மூலமா கேள்விப்பட்டேன். நீ அதே மாதிரி புடவை கட்டி காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த கொலைகாரன் அவன் கண்ணெதிர வந்தே தீருவான். என் கையிலையும் சிக்கிடுவான். ஏதோ இந்த கேசட் அவன் சொன்ன இடத்துல வை. இதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கையை தரும். அவன் சொல்றபடியெல்லாம் நடக்கணுமே தவிர இது என் பிளான்னு தெரிஞ்சா அவன் நிச்சயமா உன்னை சாகடிச்சிடுவான். ஜாக்கிரதை.